அக்கா சொல்லிட்டா சரி. இங்க பாருங்க ஒருங்களே, இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு காமிக்க போறேன். அது என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க ஒருங்களே, குட்டையில நானும் சரி இவ்வளவு நல்லா மீன் தீனி போடுறோம், மீன் ஒண்ணு கூட வெளில வல்ல அடிச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்க அல்வா மாதிரி எவ்வளவு பெரிய மீன் பாத்தீங்களா. காலையில தன்னாலே வந்து தண்ணி மேல மிதக்கிட்டு இருந்ததான் ஒருங்களே. ஃபுல்லா வயிறு ஃபுல்லா தின்னு இருக்காது. நல்லா அரிசி இந்த மாதிரி எல்லாமே போடுறோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு இவ்வளவு பெருசு ஒருங்களே உயிரோட தான் இருக்குது. இன்னும் சாகலாம் இல்ல. காலையில எங்க வீட்டுக்காரர் இது அல்வா மாதிரி பிடிச்சிட்டு வந்து இந்த வாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஏன்னா நான் மீன் இல்லை என்ன குட்டை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பேன் அப்ப பார்த்தாலும். ஐயோ அங்க பாத்தீங்களா துள்ளுது. அதான் ஒருவங்களே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 1.5 கிலோ வரும் இல்லையா, 1.5 கிலோ வரும் ஒருவங்களே. இது இங்க பாருங்க, அழகா தெரியுதா. இங்க பாருங்க மீன் யாராருக்கு பிடிக்குமா. இது என்ன மீன் தெரியுமா, ஜிலேபி மீன் தானே. இது என்ன மீன் ஒருவர்களே மறக்காத கமெண்ட் சொல்லுங்க. தோல் வந்து குட்டி குட்டியா இருக்கும். ஜிலேபி மீன் தான் நினைக்கிறேன். ஜிலேபியா பவ்வாவா. இங்க பாருங்க இது வாய. இது என்ன மீனுன்னு மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா. அம்மா இது என்ன மீன் அம்மா.